கொஞ்ச நாள் நீ நாம முறை எடுத்துட்டு அதுகிட்ட போகணும் கச்சாந்திக்காம இதை பாருங்க. உண்மையிலேயே வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கல்லடி பீச்சுக்கு வந்தா நம்ம போயிட்டு ஒரு இடத்துல இருப்போம். அவங்க சித்திரப்படுத்தி சாப்பாடு இல்லை ஓயில் மட்டும் படிச்சுட்டார் படிக்க விட்டு போட்டு வர இவங்களது கஷ்டம் பார்க்கலாம். இவங்க நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். MNF எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நம்ம எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, இலங்கையில் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை நிற்கிறோம். அதுவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நகரப்புறத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்த. கல்லடி பீச்சுக்கு முன்னாடி தான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கல்லடி பீச்சுக்கு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா 2 குடும்பங்கள் அந்த அளவிலான கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களுடைய பிரதானமான தொழிலே இந்த கடற்கரை ஓரமாக வந்து அந்த கச்சான் பித்திரு, அந்த முறுக்கு, கிழங்கு, படைகள் இப்படியான அந்த பொருட்களை விட்டு தான் இவங்க வந்து இவங்களோட வாழ்க்கையை வந்து நடத்தி கொண்டு வராங்க. இப்போ அந்த வகையில் இவங்களுக்கான முதல்கட்ட உதவியை மாத்திரம் தான் நாங்கள் செய்ய போகிறோம். அடுத்தடுத்த கட்டமாக இவங்களுக்கான உதவிகள் தேவை. கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான வீடியோ ஸ்கிப் பண்ண பார்வையிடுங்க. அந்த வழியில் பாருங்க. நாங்கள் இப்போ இந்த கடற்கரை ஓரமாக வந்து நின்று இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம். இப்படியே போகணும், இந்த வழியெல்லாம் போகணும். அங்கே பக்கத்திலே வந்து 2 குடும்பங்கள் இருக்காங்க. அவங்களுக்கான அந்த உதவிகளை செய்ய போகிறோம். இவங்களுக்கான உதவியை யார் செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தயாபரன், தபிஷன் அண்ட் சஜீவன் என்கிற அண்ணாவங்க வந்து உதவி செய்திருக்காங்க. மொத்தமாகவே அவங்க 33,000 பணத்தை அனுப்பியிருந்தாங்க. இந்த 33,000 பணத்தில் வந்து ஒரு குடும்பத்துக்கு உலர்வுணவு பொருட்கள் மாத்திரமும் மற்ற குடும்பத்துக்கு மீதமாக உள்ள பணத்தை வந்து கொடுத்துட்டு போக போகிறோம். அப்போ இங்கே வந்ததுக்கு பிறகு தான் அவங்களுடைய நிலைமை வந்து நாங்கள் அறிஞ்சு கொண்டோம். அப்போ உலர்வுணவு பொருட்களும் கையில் காசும் வந்து கொடுத்துட்டு போகிறாதான் நாங்கள் இந்த இடத்த வந்து நாங்கள் ஒரு குடும்பத்துக்கு. அப்போ அந்த ஒரு குடும்பத்தை பார்க்க வந்த இடத்துல தான் இன்னும் ஒரு குடும்பம் இருக்கிறது எங்களுக்கு தெரிய வந்தது. அந்த வகையில் ஒரு குடும்பத்துக்கு அந்த வாங்கி வந்த உலர்வுணவு பொருட்களை கொடுத்துட்டு அந்த மீதமாக இருக்கிற பணத்தை இன்னும் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துட்டு போக போகிறோம். இதை வந்து நான் ஒரே வீடியோவில் போகிறேன்னா இல்லை 2 வீடியோக்குள்ளே போகிறேன்னு தெரியல. உண்மையிலே அந்த உதவியை செய்த அந்த அண்ணாவுக்கு மிச்ச நன்றி அண்ணா. கண்டிப்பாக இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அது மட்டும் இல்லை, இந்த கல்லடி பீச்சுக்கு வந்து நிறைய பேர் நீங்கள் வருகை தருவீங்க. நிறைய பேர் நீங்கள் கண்டிருப்பீங்க. இவங்க வந்து கடற்கரை ஓரமாக இல்லாமல் வந்து கச்சம், வடைகள், கிழங்கு வித்து இருக்கிறது. உண்மையிலேயே உங்களால் முடிஞ்சால் இங்கே வரும்போது உங்களால் முடிஞ்ச உதவிகளை இவங்களுக்கு வழங்குங்க. சரி, இந்த வழியெல்லாம் போகணும். இங்கே பாருங்கள், அந்த இருக்குது அவங்களோட வீடு. ஃபுல்லாக வந்து அந்த தகர வீடு தான். இந்த பகுதியெல்லாம் பாருங்கள். இந்த பகுதியில் இருக்கிற வீடுகள் எல்லாமே வந்து எப்படி சொல்கிறேன், சின்ன சின்ன வீடுகளாக தான் இருக்குது. ஆனால் வந்து நம்ம அந்த கல்லடி பீச்சுக்கு வரும்போது டவுனால் போகும்போதெல்லாம் அவ்வளோ ஒரு நகரப்புறமாகவும் பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. ஆனால் பாருங்கள், இப்படியான இடத்தையும் இப்படியான குடும்பங்கள் இருக்குண்டு என்னை பொறுத்தவரை இந்த வீடியோக்கு பிறகு நிறைய பேர் தெரிய வரும்னு நான் நம்புகிறேன். சிலவங்களே தெரிஞ்சிருக்கலாம். அந்த வகையில் அதெல்லாம் போகணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது இடத்துகளே பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதான் அவங்களோட வீடு. நாய் கடிக்கிறதா பிள்ளை? கடிக்கிறலன்னு வாங்கம்மாப்பா. சரி, ஓகே. இப்போ அந்த வகையில் இந்த தங்கச்சி வந்து சந்திச்சிட்டோம். இந்த வீட்டில் அவங்க இருந்து கொண்டு இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுது எல்லாமே வந்து பிள்ளைகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளும். இப்போ அதுக்கு முன்னாடி தங்கச்சி என்ன சொன்னால், நீங்கள் தான் வந்து எங்களை அழைச்சிருந்தீங்க என்ன ஃபோன் தொடர்பு மூலமாக. வாங்க, எங்களுக்கு உதவி தேவைண்டு. அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கிறது பிரச்சனை இல்லையா? இல்லை, பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. இப்போ வலைத்தளங்களெல்லாம் பதிவு செய்கிறது பரவாயில்ல? உங்களுக்கு உதவி வேணும். சரி, ஓகே. அவங்களுடைய விருப்பப்படியாக நாங்கள் வந்திருக்கின்றோம். அப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளும் இருக்குது. அப்போ அந்த சின்ன பிள்ளைகள்லாம் உள்ளுக்குள்ளே வந்து பிள்ளைகளை இருப்பாட்டி வச்சு தான் இப்போ தங்கச்சி வழியில் வந்து கூட்டி கொண்டு வச்சுட்டு இப்போ நாங்கள் கதைக்கிறோம். அது சரி, ஓகே. இப்போ என்னென்னு சொன்னால், தங்கச்சி இப்போ கூட கணவர் எங்கே? கணவர் இருக்காரு. அவர் தொழில் இல்லை. வேலை சில டைம் கிடைக்கும், சில டைம் கிடைக்காது. புல்லு குத்துற வேலைக்கு எல்லா வேலைக்கும் போகிறேன். அதுக்குள்ள சாப்பிடணும், இவங்களோட வைத்திய செலவையும் பார்க்கணும். பிள்ளைகளை படிப்பேன். பிள்ளைகளுக்கு காசு இல்லாமல் பள்ளிக்கு கூட போடுறல்ல. 2,300 கட்டணும். 5,000 சாமான் கொடுக்கணும். நேசல் படிக்கிற புள்ள. அவரே காலையில் அவருக்கு வேற மத பிரச்சனை. என்ன பிரச்சனை? கட்டி இந்த சின்ன பிள்ளையா? அம்மாவுக்கு. அவங்களோட அம்மா? அது அவங்களோட அம்மாவா? அது என்ன வாங்கி இவங்க அடுத்தவங்க எடுத்து போட்டு இவங்க மாட்டை கொடுத்த வளர்க்க சொல்லி அவங்க சித்திரப்படுத்தி சாப்பாடு இல்லை ஓயில் மட்டும் படிச்சுட்டார். படிக்க விட்டு போட்டு வர இவங்களது கஷ்டம் பார்க்கலாம். இவங்க எடுத்து தாங்கன்னு. சரி, அப்ப உங்களை வந்து வளர்த்தது இந்த அம்மாவும் எடுத்து கொடுத்தவங்க. இப்படி 2 தாய் வந்து வளர்க்கலாம் அவங்ககிட்ட கொடுத்துப்படாவங்கன்னு தெரியா. இவங்கட மாட்டை கொடுத்த வளர்க்க சொல்லி
அவங்க எடுத்து போட்டு பலத்த பிள்ளாடி நான் அப்படி பெத்த பிள்ளாடி அதனால சாப்பாடு பள்ளி போய் வந்தா வீட்டு சாப்பாடு அப்படிதான் வளர்த்தவங்க. இவங்களுக்கு அந்த கஷ்டம் பார்க்கலாம எப்படி பிள்ளைய கொடுமைப்படுத்தாடி கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு படிக்க காசு இல்லாடி அவங்க வயது ஒன்று எடுத்து கொடுத்தவங்க அவங்ககிட்டயும். இப்ப என்ன பாரம்பரியத்தோட இவங்களையும் பார்க்க மாட்டேன்னு கழிச்சு கொடுத்தாங்க. அதனால 2 புருஷன் வந்து வேலைக்கு போய் இவங்களையும் பார்க்கணும், என்னையும் பார்க்கணும், படிப்பு சொல்லியும் பார்க்கணும். மழை காலத்து வேலை இல்லாட்டி அது சரி. இப்ப உங்களை சித்திரவெல்லாம் படுத்தினவங்களா? படிக்கலாம் தான் கல்யாணம் கட்டுறேன் அவங்களை பார்க்கணும்ன்றதுக்காக. என்னடா அது? உங்களுக்கு எத்தனை வயசு தங்கச்சி? எனக்கு 22, 18 வயதுல கல்யாணம் கட்டுறேன். ஓய்வு மணி வந்து டெஸ்ட் கூட எழுத எல்லாம் போய்த்துனேன். சரி, நல்லா படிச்சு வந்தீங்களா? மண்டூர் மகாவித்தியலத்தை நான் படிச்சேன்னா. மண்டூர்ல படிச்சீங்க? மண்டூர்ல படிச்சுதான் பாரு. அங்க இப்படி கஷ்டம்னு சொல்லியிருந்தவங்க கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களோட சண்டை பிடிச்சி அவளோட புள்ள மூலம் 1 லட்சம் கொடுத்த பழம் மட்டும் வாங்கி தந்தவங்க. இவங்க அந்த கச்சை கூடையில வச்சுதான் கொஞ்சம் சேர்த்து பணத்தை வந்து தவற கொடியில் அடிச்சு இருக்க வச்சுக்காங்க. சரி, இப்ப கூட அன்றாட வாழ்க்கை நீங்க என்ன தங்க ஜாப செய்யறீங்க? அதான் வேலைக்கு போன சாப்பாடு இல்லாட்டி சாப்பிட்டீங்களா? சாப்பிட அந்த அண்டி நான் சாப்பிட கொஞ்சம் வாங்கி தான் சாப்பிட்டேன். புள்ளிகள் இத்துறேன் பணம் முன்னூறு மழை காலத்துல வேலை இல்லை. இப்ப அவங்களுக்கும் வியாபாரம் இல்லை. அப்ப என்ன இல்லைன்னா அப்ப அந்த 5 கஷ்டத்தை பார்த்த சொன்னோம். சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்கேன். சரிங்க ஜாலாதீங்க. என்னன்னு சொன்னா உண்மையில உங்களுக்கு இவ்வளவு ஒரு கஷ்டம்ன்றது நாங்க உண்மையை எதிர்பார்க்கல. நான் முதல் ஒரு பழுக வந்து நாங்க ஆட்டை பிடிச்சி அந்த அக்கா சொன்னா அவர் இல்லையாம்மா அந்த உங்களை பாக்குறாங்க போல இல்லையா சொல்லி ஆட்டை காசு வர அந்த அக்கா 5 ரூபா காசு ஆட்டை காசு கொடுத்து வர வந்து நான் திருப்பி 2 மணி கோல் எடுத்துறேன் பாரவான்னு சொல்லி வர இல்லை. அப்ப ஒரு மூலமா தான் உங்களை தொடர் பண்ணி இப்படி கஷ்டத்தை சொன்னேன். இப்ப அவரு கொஞ்சம் திரும்ப தொழில் இருக்குமான்ட்டா அவங்களை காட்டாது. சரிங்க ஜலாங்க. இப்ப என்ன சொன்னா வீடியோ பார்த்து கொண்டு இருந்த நம்முடைய உறவுகள் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்னா எப்படியான உதவி செய்யணும்? நீங்க எப்படியான உதவி எதிர்பார்க்கீங்க? இது தகர வெக்க காலத்துல வந்து தகர இருக்கல. நாங்க பெரிய ஆக்கள் அப்படி இருந்துருவோம். சின்ன பிள்ளைகள் இருக்காது, வயது போனாக்கள் இருக்க மாட்டாங்க. மழை காலத்துல குளுமையா இருக்கும் தகர வீடு. வெக்க தண்ணி இல்லை. மாதம் 5000 கண் காசு கொடுக்குற சும்மா தருவாங்களா அவங்க. இது 8000 மந்தாரவாசம் அது கொடுக்குறேன். ஒவ்வொரு மாதம் கரண்ட் காசு கொடுக்கணும், தண்ணி காசு கொடுக்கணும், டொய்லெட் அங்க அப்பா வைக்கிறேன். இந்த வளவு 6 பேர்ல இருக்கு எங்கட பேர். அதுவும் கடிதம் தர உறுதி ஒன்றும் இல்லை. அவங்க இது உறுதி இல்லைன்னு கடிதம் தள்ளி தந்த 1 லட்சம் வாங்கின அந்த பேமெண்ட் உறுதி போட்டிருக்கு. இன்னும் வரல. காணி கச்சேரி போனது போறாங்க. அந்த இது வருமானவங்க இது வந்து ஒழுகு மழை பெஞ்ச வயது போனாங்களா அந்த வீட்டுல அவங்க தனி தானே விதவை தானே அந்த வீட்டுல படுக்க சொல்றேன். நான் புருஷன் பிள்ளைகளும் படுக்கிறேன். ஒரு பக்கம் அப்படி ஒழுகும். இன்ட்ரோடக்ஷன் வீடியோ சொல்லியிருந்தேன் 2 குடும்பங்கள் இருக்காங்கண்டு. கண்டிப்பா வந்து நான் 2 வீடியோக்குள்ள பதிவு செய்கிறேன். அந்த பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அக்கா வந்து இப்படி சொல்ற ஒரு விதவையாக வந்து தனிமையில இருந்து கொண்டு இருக்காங்க. அப்போ எனக்கு வந்து உண்மையில என்ன சொல்றேன் வார்த்தை வரல. சரிங்க கொஞ்சம் யோசிக்காங்க. அம்மாக்களோட கொஞ்சம் பேசுவேன். அம்மாப்பாவோட பேசுவேன். அம்மாப்பா வாங்க அம்மாப்பா. நில்லுங்க நீங்க இல்லைங்க வருது. வணக்கம் அம்மாப்பா. வணக்கம்மா. உங்களோட பேர் என்ன? சீனா பொண்ணுத்துறை. சீதா சீனா பொண்ணுத்துறை. சின்னத்துறை பொண்ணுத்துறை. பொண்ணுத்துறை. உங்களுக்கு எத்தனை வயசு அம்மாப்பா? 89. 1939 9ஆம் மாதம் 12ஆம் தேதி. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 4 பேருமா. 4 பேர். அப்போ அவங்க 3 பேரும் அவங்களுக்கு நாம கொடுத்தாதான் எடுப்பாங்க. நான் மட்டும் எடுத்தோட 2 பாடு நானும் தான். இந்த கடையில் கொண்டு கட்டாங்க வைப்பேன். எனக்கு பரிசல் கூடி கதையில் இருந்து விழுந்து இருந்து பிளேட் இதில் கால் வேலைச்சு வச்சு இதுக்கு அம்மாப்பா வந்து தங்கச்சி இந்த கடற்கரைக்கு போயிட்டு கச்சாம்பி திட்டு வந்தாதான் உங்களுக்கு சாப்பாடு அப்படியா? அவங்க இல்லான்னு எடுத்து கச்சாம்பி அவங்களும் சாராங்க. இவருக்கு வந்து மழை காலத்து மேசம் மேல வராது. புல்லு கொத்து வேலை வந்தா புள்ள கொள்ளு கொத்துனா சில டைம் 1000 கொடுப்பாங்க. வேலை கேட்டு போய் சம்பளம் சில டைம் கொடுக்க மாட்டாங்க. அவர் செஞ்சு அவற்றுக்கு காசப்படும் எங்களுக்கு சாப்பிட எங்களுக்கு நேரம் அவருக்கு செய்யற அப்படிதான் மாறி மாறி செஞ்சு வரோம். கூட போய் அம்மாப்பா வந்து கச்சா எடுத்து போயிட்டு ஒரு நாள் போறவரா? இல்ல மழை வந்து சனி ஞாயிறு சனம் பாரு அந்த டைம்ல வித்து கொண்டு எங்களையும் பாப்பாரு. அவங்களுக்கு இது மாதிரி போற நேரங்களையும் பாக்குறேன் அவங்களையும் பாக்குறேன் அப்படின்னு. சரி அம்மாப்பா என்ன சின்னப்பா உங்களுக்கு நீங்க வந்து சனி ஞாயிறுல கச்சாம்பிக்க போறீங்க கல்லடி பீச்சுக்கு. இப்ப ஒரு நாளைக்கு அம்மாப்பா உங்களுக்கு கச்சாம்பி எவ்வளவு கிடைக்கும்? சில நேரத்தில் 100 ரூபாய்க்கும் பிப்பேன், சரி 500 ரூபாய்க்கும் பிப்பேன், சரி 1000 ரூபாய்க்கு சனம் பாரத்தை பொருட்ட மாதிரி அப்படின்னு. அதையும்
சும்மா ஒரு பிச்சுட்டு இருந்தால் வைக்காது இந்த கால உடவி முடாடி என் பீச் எல்லாம் தெரியணும் தெரிஞ்சாதான் கிட்ட கொண்டு வராதான் எடுங்க வேறு நம்மகிட்ட இருக்க இடத்த வந்து கடைசி மட்டும் வேண்டாது அப்படி ஒரு குந்தினா அது நாம முறை எடுத்துட்டு அதுகிட்ட போகணும் போய் கச்சாந்திக்காம இதை பாருங்க. உண்மையிலேயே வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். இந்த கல்லடி பீச்சுக்கு வந்தால் நம்ம போயிட்டு ஒரு இடத்த இருப்போம். அப்போ அம்மப்பா வந்து இந்த காலையில் அதோட சொல்கிறேன் அந்த மணலுக்குள்ளே மொண்டி கிட்ட போனால் அதெல்லாம் வாங்குவாங்களாம். ஒரு இடத்த இருந்து அந்த வியாபாரம் செய்தால் வாங்க யாருமே வரமாட்டாங்களாம் அப்படின்ற மனத்தை அதில் சொல்கிறார். சரி அம்மா ஒன்று கொஞ்சம் யோசிக்காதீங்கப்பா. எங்களால் முடிஞ்ச ஒரு முதல் கட்ட உதவியை வழங்கிட்டு போகிறோம். சரியா? உங்களுக்கு உதவி கண்டிப்பா அடுத்த கட்டமாக கிடைக்கும் நாங்க நினைக்கிறோம். என்ன இது தமிழகம் வீடு என்ன ஒரு அடி எனக்கு ஒரு இந்த மாவீர் இந்த காட்டையா மாவீரண்ணா காட்டுங்க பாப்போம். வாங்க போய் உள்ள போகணும். இல்லாட்டி விடுங்க இருக்கட்டும். மகன் மாவீரராமண்டு மாவீரர்கள் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் அரசியல் துறை மட்டக்களப்பு மாவட்டம் தமிழ்களும் இது எத்தனையாம் ஆண்டு எடுத்து அந்த டைம் 93 எழுதுனேனே. என்னென்னு சொன்னால் இதை வந்து முன்பக்கம் காட்ட இல்லாத ஒரு சூழ்நிலை. அம்மாப்பாவே சொல்லிட்டார் மாவீரரா மகன் இருந்துட்டு. அப்போ அதற்கான அந்த சான்றிதழை அந்த ஒரு காலகட்டத்திலே கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு அனுப்பப்பட்டது இதுதான். நாங்கள் மாவீரராகி ஒரு தண்ட பிறகு யாழ்ப்பாணம் போனேன். நானே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போனேன். அங்கே போய் நாங்கள் போகிறோம். இவர் செத்து 21 நாளாக போயிட்டு கிளிநொச்சியில் அடக்கம் பண்ணிருக்கிறேன். போய் நாங்கள் அடக்கம் பண்ண முடியாது பார்த்துட்டு அங்கே ஒரு 10 நாள் நின்று கொண்டு வரக்கூட எங்களுக்கு தந்த அடையாளம் அவர் இந்த போட்டோவை பயத்துக்கிட்ட அங்கே மண்ணுக்கு இதாட்டி இங்கே இதாட்டி அடிஞ்சு போயிட்டு வரி போட்டோ இல்லை. அப்போ அந்த வகையில் வந்து இந்த அட்டையம் வந்து காட்டையில் ஒரு சூழ்நிலை. சரி அப்படியே வைங்க இருக்கட்டுமா 2 வைங்க. சரி அம்மம்மா வணக்கம். அம்மம்மா இல்லை நாங்கள் இருக்கல வாங்க நீங்கள் உள்ளுக்குள்ளே வாங்க. அப்படி அம்மம்மா வணக்கம். அம்மம்மா உங்களோட பேர் என்ன? தங்கமணி. சரி அம்மா என்னென்னு சொன்னால் இப்போ உங்களோட வாழ்வாகிறதுக்கு அம்மா உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் இப்போ என்ன செய்து கொண்டு வரீங்க? இப்போ அம்மாப்பா நம்பி தானே நீங்கள் இருக்கீங்க? உங்களோட குடும்பமே ஒரு திறமையில நீங்களும் போனீங்களா அம்மாப்பாவோட? விளங்கலாமாப்பா? சில நேரங்கள் அம்மா 2 ஒருமிக்க நடந்து போறீங்களா? இல்லை இறக்கையாட்டி சொன்னா 5 எடுத்துட்டு போ அம்மாண்டா. அவ எடுத்துட்டு டாக்டர் கிட்ட போவோம். போனால் நடக்க மாட்டோம் கடைப்பாகும். நான் கையை வச்சு கூட்டி எடுத்துட்டு வரேன். கூட்டி கொடுத்து பாட்டிடுவாரு. அப்படி பாருங்க அம்மா பேசும்போதே இந்த கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ 2 பேரும் இந்த கச்சான் விற்கிறதுக்காக வேண்டி நம்மளோட இந்த மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய நிறைய சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வந்து பொழுதுகளுக்கு வரக்கூடிய இடமான கல்லடி பீச் தான் பிரதானமான ஒரு இடம் மட்டக்களப்பிலே. அப்போ அந்த வகையில் இவங்க வந்து கச்சான் விற்று தான் அவங்க வந்து வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இந்த வீடியோவுக்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கை மாறும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது வரைக்கும் இவங்க யார், இவங்களுடைய பின்னணி என்ன, இவங்களுடைய வாழ்வாரம் என்ன, இவங்களுடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்குது என்றது நிறைய பேர் தெரியாமல் இருந்தையும் இந்த வீடியோனூடாக தெரிய வரும்னு நான் நம்புகிறேன். அப்போ இவங்க கச்சான வரத்தை எடுத்துட்டு ஒரு இடத்த போய் கச்சானை மறந்துட்டு காச்சாங்குடி போய் போர்டுகள் அதெல்லாம் வாங்கிட்டு வரேன். எல்லாம் வாங்கிட்டு எல்லா விளையாட்டுகள் காய்ச்சி 30,000 உதவி செய்தது வெளிநாட்டுக்காரன் காய்ச்சி 10,000 அதெல்லாம் கொண்டு அழிக்கப்படாதுன்னு சொல்லி நான் காச்சாங்குடிப்பில் எனக்கு பஸ்ஸில் இறக்கி போயிடாது. ஓட்டோ ஒன்று பிடிச்சிட்டு போவேன். ஓட்டோ பேந்தான் ஓட்டோ பிடிச்சிட்டு போய் அதுக்குரிய பட்டங்கள் போர்டுகள் சின்ன சின்ன பொம்மைகள் இதெல்லாம் அங்கே ஒரு கடை ஒன்று தான் நிற்கிறாங்க. அதுக்குள்ளே காலையில் கூட்டி கழுவிட்டு புறாய் போட்டு வருவேன். அப்புறம் பிள்ளைகள் வந்தால் அதை ஒரு பொட்டிக்குள்ள வச்சு அங்கே ஒரு வீட்டில் வச்சிருக்கேன். இங்கே வச்சு அதில் பிள்ளைகள் விடாது
அதுக்காக அப்படியே போய் அங்கே கச்சாரியம் படுத்து அங்கே அமைச்சு வைக்கிறது அந்த கடைக்குள்ள வச்சுட்டு இருப்பேன். அந்த கடைக்கு டிரைவர் இருந்து கடையில பாட்டுக்கு போகும். நான் கச்சான் கொண்டு போவேன். அதான் அப்போ பாருங்க என்னன்னு சொன்னா இப்போ அம்மா அப்பா வந்து இவங்க 2 பேரும் வந்து போவாங்களாம். போயிட்டு ஒரு இடத்துல இருந்து கச்சா வித்து கொண்டு இருக்கும்போது இப்போ நிறைய மக்கள் வந்து அந்த வரக்கூடிய அந்த சூழ்நிலையில இப்போ ஆங்காங்கே வந்து இருப்பாங்க, இருந்த இடத்துல இருந்து இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் இப்போ அம்மா நடக்க இல்லாட்டி அம்மா நடந்து அந்த கச்சனை எடுத்து போவான். அம்மா நடக்க இல்லாட்டி அம்மா போவாங்களாம். அப்புறம் போனால் வந்து திரும்பி வர இல்லாமல் அந்த தெரிந்த கால் கடுக்கமே நிற்கக்குள்ள திரும்ப போய் கையை பிடிச்சி கூட்டி வராமன்னு சொல்லும் போது ஒரு மாயா இருக்குது எனக்கு. நாங்கள் போல் இடம் வச்சிருக்கிறோம் போல் அப்போ ஒரு ஆள் வந்து ஆரண்டு தெரியல, ஒரு அண்ணா வந்து உதவி செய்து வரான் 10,000 ரூபா. அப்போ இந்த கல்லடி பீச்சுக்கு வரும்போது 10,000 காசு கொடுத்தியாரு. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்ட்டு பாருங்க. உண்மையிலே இப்படி ஒரு நல்ல மனசு அந்த அண்ணன் அந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு மிச்சம் நன்றி அண்ணா. இப்போ அந்த காசை கூட அம்மாப்பா வந்து வீண் கிரியம் செய்யாமல் அழிக்காமல் காத்தாங்குடிக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு பொருட்கள், சிறுவர்கள் விளையாடக்கூடிய அந்த பால் அப்படியான அந்த விளையாட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு அதையும் வந்து விற்பனை செய்திருக்காரு. அதையும் இப்படிதான் அந்த 10,000 நாளைக்கு விடாமல் இவங்களையும் பாட்டி செலவாகி அந்த 10,000 ஒரு 15-20 ஆக்கி வச்சிருக்கிறோம். வச்சுக்கேன்டா திடீர்னு ஒரு பருத்தம் வந்துருப்பான். ஓட்டை குடிச்சு நான் போகும் ஒரு 500 ரூபா தேவை விட்டு அங்கே ஒரு ஆட்சியில் அரை வண்டி இல்லையா. அதுக்காக இந்த நேரத்தில் ஒரு 5,000-6,000 இருப்பில் வச்சுக்கணும். எனக்கு இந்த 20 எவ்வளோ காசு வச்சிங்க இப்போ எவ்வளோ இருக்குது? 450-550 ரூபாய்க்கு வச்சுக்கிங்க. இப்போ தச்சராக ஒரு 500 ரூபா தள்ளி போட்டு கச்சான் 2 பையர் கேட்டான். அவனுக்கு 300 ரூபா கொடுக்கணும். சரியாம்மா என்னன்னு சொன்னா இப்போ நீங்கள் வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லை, இப்போ கஷ்டத்தை தான் சொல்கிறோம். இந்த குடும்பத்தால் எனக்கு கவலையும் வருத்தம். இந்த குடும்பம் 2 பிள்ளையும் தாயும் இப்படி இந்த மாதிரி ஓட்ட வீட்டுக்குள்ளே இருந்து வாழுது. அதை பார்க்குறதுக்கு அதுக்கு ஒரு சகோதரம் இல்லாதபடியா நான் வளர்த்த பிள்ளை நான் இந்த வெற்ற பிள்ளையெல்லாம் நல்லா இருந்தா பார்க்குங்க. அவங்கெல்லாம் அவங்களோட குடும்பத்தை பார்க்குற அளவுக்கு தான் இருக்கு. அப்போ அவங்ககிட்ட எனக்கு தண்டிக்க இயலாது. நீ இப்படிதான் 3-4 மாதத்துக்கு கொடுக்க அதுகளுக்கு ஒரு 5,000 காசை போடுங்க. வேற உதவி உண்டு அதுக்கு இல்லை. இந்த வீடு கட்டின அந்த காயில் இருந்த தோட்டை விற்று போட்டுதான் இந்த கட்டிடம் இந்த இடம் கட்டி கொடுத்தேன். கேள் இல்லையாண்டு வளவு வாங்கிட்டேன். அவங்கள அம்மா வளவு வாங்கி எல்லாம் கட்ட வீடு இல்லை. அவங்கள தோட்டை விற்று போட்டுனா அந்த வீடு கட்டின வீட்டை கட்டணும். சரி அம்மா யோசிக்காங்க தங்கச்சி வாங்க மாள். சரி அப்போ என்னென்னு சொன்னால் அவங்களோட வீட்டுக்குள்ளே நம்ம வந்து போய் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. என்னென்னு சொன்னால் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு கஷ்டமான நிலைமண்டு. வர ஃபுல்லாகவே தகரம் நிற்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோ பக்தியாக இருக்குது. அப்போ நாங்கள் போயிட்டு வரட்டோம்னு. சரி என்னென்னு சொன்னால் வேறு ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்களா? அதான் நான் சொல்லுவேன் கூட பார்த்தா நல்லா பார்த்துருக்கேன். என்னை வளர்த்தவங்க அவங்க பிள்ளை நல்லா தான் இருக்கு. எல்லாரும் போய் நாடுதான். ஆனால் 1000 காசு தர மாட்டானு. சரி தங்கச்சி அழாதீங்க. இதில் வந்து 17,500 ரூபா இருக்குது. சரியா? எப்போதைய செலவுக்கோ எதுக்கோ வச்சுக்கொள்ளுங்க. பிள்ளைகள் அந்த படிப்புக்கு தேவையான அந்த கொப்பி புத்தகம் வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு சொன்னீங்க. மற்ற சாப்பாட்டுக்கு காசு இல்லைன்னு சொன்னீங்க. 2 வருஷம் பிள்ளை படிப்பு படிக்கல. 2 வருஷம் இப்போ 4 வயதா போகுது. இந்த பிள்ளை 3 வயதா போயிடுது. இந்த வருஷம் நேசரில் சேர்க்கணும். 2 வருஷம் சேர்க்கணும் கஷ்டம். முன்னுக்கு அட்வான்ஸ் வந்து 2,000 மாதம் 2,500 சாமான் வாங்கி கொடுக்கணும். கொப்பி கிளே கலர் பெட்டி சாமான் எல்லாம் 2-3 மாதம் தான் போகணும். அது கஷ்டமாயிடுது. அப்படி நல்லா படிக்கிற பிள்ளை படிக்கிறதுக்குரிய அந்த பொருட்கள் வாங்கியும் காசு இல்லை. அப்போ இப்போ காலையில் கழிச்ச பிள்ளை அம்மா பேக் வாங்கணும்மா அது வாங்கணும்மான்ட்டு நான் இப்போ ஒரு சேர்க்கன்னு சொல்லி வரேன். இப்போ உங்களோட அவர் எங்கே இப்போ வேலை தேடி தான் போனோம். இன்னும் வரல. வேலை தேடி தான் போகிற கிடைச்சாதான் வேலை. புள்ள 10,500 காசு கொடுத்து அதை நேற்று முந்தினத்தில் சமைச்சு சாப்பிட்டு. சரி சரிதாங்க ஒன்றும் யோசிக்காதீங்க. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு சின்ன ஒரு உதவியை நாங்கள் செய்துட்டு போகிறோம். இதில் பாருங்கள் எவ்வளோ இருக்குண்டு. 17,500 17,500 இருக்குது.
என்னென்னு சொன்னால் நாங்கள் வாரப்போவே உங்களுக்கு தான் உதவி செய்யறதுக்காக வந்து நாங்கள் அப்போ பக்கத்தில் வந்து அந்த அக்கா அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க என்ன பாவம் தானே அவங்களும். அப்போ உலர்வுணவுப் பொருட்கள் கொஞ்சம் வாங்கி வந்து நாங்கள் அப்போ அந்த உலர்வுணவுப் பொருட்களை அந்த அக்காட்ட கொடுத்துட்டு போகிறோம். இப்போ காசை வந்து உங்களுக்கு தந்திருக்கோம். சரியா தங்கச்சா? வந்த வகையில் இந்த உதவி யார் செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தயாபரன் தபிசன் அதோட சஜீவன் என்கின்ற அண்ணா அவங்க மொத்தமாகவே 33,000 பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க. சரியா? அப்போ அந்த வகையில் உங்களுக்கு 14,500 தந்திருக்கேன். இப்போ இந்த உதவி செய்த அந்த அண்ணா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து வீடியோ பார்த்து கொண்டிருப்பாங்க. அடுத்த கட்டமாக அவங்களே முன் வந்து உங்களுக்கான உதவிகளை செய்ய முன்வரலாம், இல்லை நம்முடைய உறவுகள் செய்ய முன்வரலாம். இப்போ அவங்களுக்கு இந்த உதவி செய்தவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க? அவங்க ரொம்ப நன்றி. கூட சாதனை செய்ய எடுத்து கூட சாதனை எடுத்து செஞ்சிருக்காங்க. அவங்க ரொம்ப நன்றி. அவங்க 7 மட்டும் எனக்கு ஒரு வீட்டை கட்டி தரட்டும். சின்ன பிள்ளைகளுக்காக அது மக்கள் இருக்கல. சரி தங்க ஜலாதீங்க. மேலே உங்களுக்கான அந்த அடுத்த கட்ட உதவி கிடைக்குமென்னு நாங்கள் நம்புகிறோம். எல்லாமே வந்து கடவுள் கையிலையும் நம்முடைய உறவுகள் கையிலையும் தான் இருக்குது. என்ன செய்யற உங்களை வந்து வழி கொண்டு வரலாம் எங்களால் முடிஞ்சது. சரி தங்கச்சி நாங்கள் போயிட்டு வரோம். சரி அவனுக்கு யோசிக்காதீங்களா? ரொம்ப நன்றி எங்களுக்காக. சரி பிரச்சனை இல்லை, அழாதீங்க, பார்த்துக்கொள்ளுங்க. சரி அம்மாப்பாவையும் அம்மாவையும் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் நம்ம அந்த குடும்பத்தை பார்க்கணும். இப்போ நீங்களே சோர்வடைஞ்சு போனால் குடும்பமே மொத்தமாக சோர்வடைஞ்சு போயிடும். இப்போ நீங்கள் ஒரு தைரியம் அறிக்கணும். சரியா? இதான் வந்து இங்கே பாருங்க உங்களோட வீடு. உள்ளே போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒருத்தருக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சரி ஓகே, நாங்கள் இந்த வீடியோ முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களாக. அந்த வகையில் இந்த உதவி செய்த தயாபரன் தபிசன் என்கின்ற அண்ணாவிற்கும் சஜீவன் என்கின்ற அண்ணாவிற்கும் எங்களுடைய மக்கள் நாயகன் உறவுகள் சார்பாக மிச்சம் கோடான கோடி நன்றிகள். அண்ணா இந்த உதவி செய்தது உண்மையிலே ஒரு முக்கியமான ஒரு இடத்துலாம் போய் சேர்ந்துருக்குது உங்களுடைய உதவி. கண்டிப்பாக அடுத்த இதில் இருந்த மிச்சம் உதவியும் வந்து பக்கத்தில் இருக்கிற அக்கா கொடுத்துட்டு போகிறோம். இப்போ நாளைக்கு தினம் அதை ஒரு வீடியோவை பதிவிடுறோம். கண்டிப்பாக வந்து முழுமையாக பார்வையிடுங்க. இந்த பிள்ளைக்கு வந்து வீடு வசதி ஒன்று செய்து கொடுக்கணும். இவங்களுக்கு தேவையான இந்த வாழ்வாதாரமாவது நம்ம செய்து கொடுக்கணும். கண்டிப்பாக உதவி கிடைக்கிறதுக்காக வேண்டி இந்த வீடியோ பகிருங்க. இல்லை உங்களால் உதவி செய்ய முடிஞ்சவங்க முன்வந்த உதவிகளை உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க என்று கேட்டுக்கொண்டு, அப்போ அந்த வகையில் அந்த அண்ணாவங்க வந்து மொத்தமாகவே 33,000 பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க. அதில் 17,500 ரூபாயை பிள்ளைகள் கையில் கொடுத்துருக்கோம். அப்போ மீதமாக உள்ள பணத்துக்கு நாங்கள் வந்து உலர்வுணவுப் பொருட்கள் வாங்கிட்டோம். நாங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டோம். பிள்ளைகள் கையில் கொடுத்து போட்டு போதா வந்து நாங்கள் பக்கத்தில் வந்து பார்த்தா இன்னும் ஒரு அக்கா வந்து அதுவும் ஒரு பரிதாபமான இல்லை சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு தனிமையில் இருந்து கொண்டு இருக்காங்க. அப்போ அந்த அக்காவுக்கு நாங்கள் அந்த உலர்வுணவுப் பொருட்களை கொடுத்துட்டு போக போகிறோம். அதை நீங்கள் அடுத்த கட்டமாக பாருங்கள். என்ன சொன்னால் நாங்கள் ஒரே வீடியோ பதிவிட்டிப்போம். அந்த அக்காவுக்கும் அடுத்த கட்டமாக உதவிகள் தேவை. அதனால் வந்து அதை வந்து வேறொரு வீடியோ எடுக்க போகிறோம். அப்போ சரி ஓகே, நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். வேறு ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க? நாங்கள் சொன்னோம் இல்லைன்னு. சரி போயிட்டு வரோமா? அப்போ அம்மாம்மா போயிட்டு வரோம்மா? சரியா அம்மாப்பா போயிட்டு வரோமா? சரியாமாப்பா, சந்தோஷமா? சரி, இப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்.